T C equal to G ரெண்டு எந்த பிணைப்புல இருந்துச்சு ஹைட்ரஜன் பிணைப்பா இருந்துச்சு ஓகே ஆனா இப்போ ஒரு DNA மூலக்கூறு உருவாகிறதுக்கு பிடிச்சிருக்க அந்த லிக்விடர் தான் நாம பார்த்தோம் மூலக்கூறு எப்படி இருக்குங்க ஆக்சுவலா பார்க்க போனோம் அப்படின்னா Aயும் Tயும் ஈக்குவலா இருக்கும் Cயும் Gயும் ஒரு DNAல ஈக்குவலா இருந்தாதான் ஒரு DNA கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காரு யார் அப்படின்னா சார்ட் ஓகேவா ஸோ சார்ட் ஆஃப் ரூல் ஆஃப் DNA அப்படின்றத கேட்பாங்க விச் ரேஷியோல இருக்கும் Aயும் Tயும் ஈக்குவல் ரேஷியோல இருக்கும் இது 10னா இதுவும் 10 இது 12னா இதுவும் 12 இந்த ரேஷியோல தான் இருக்கும் அப்படின்றது அப்ப A is equal to T C is equal to G இது வந்து சார்ட் ஆஃப் ரூல் தான் பொதுவா இருக்கிற DNA ஓடது என்ன ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வேற புடிச்சு வைக்கிற அந்த இறுக்கம் தான் வேற இது ரெண்டுத்தையும் புடிச்சு வைக்கிறது ஆக்சுவலா ஒவ்வொரு இதுலயும் பார்த்தா அப்படின்னா CG ல 3 மூலக்கூறு AT ல 2 பிணைப்பு இங்கே அதே மாதிரி AT அப்படின்னா 2